ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜியோ ஃபைபர் அந்த ஃபைபர் பண்ணால் என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கிடைக்குமா, யூடியூப் அந்த மாதிரி ப்ரீமியம் கிடைக்குமா, அப்புறம் நெக்ஸ்ட்டு சோனி லைவ் கிடைக்குமா, அந்த மாதிரி அமேசான் ப்ரைம் வந்து நமக்கு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணணும், எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு, அதே மாதிரி இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது, இது ஸ்டார்டிங்கில் மாட்டினா இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? நமக்கு மந்த்லி எவ்வளோ டேட்டா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. மொத்தத்தில் இந்த ஜியோ ஏர் ஃபைபருங்கிறது ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத வச்சு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கோம் மக்களே. அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன எப்படி இது யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஏர் ஃபைபரை நம்ம எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் உங்கள் மைஜியோ ஆப்புக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து புக் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து லாகின் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்குது. நீங்கள் வந்து நார்மலாக புக் பண்ணாத பட்சத்தில் எப்படின்னா, நீங்கள் மைஜியோ ஆப்பில் வந்து ஹோம் பேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி மோருங்கிற ஆப்ஷன் வரும். மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி கீழே தள்ளி வந்தீங்கன்னா கெட் ஜியோ ஏர் ஃபைபர்னு வரும். இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் நம்பரு, அப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் பின்கோடு இந்த மாதிரி கேட்கும். இந்த இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து புக்கிங் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்கள் புக் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு எப்படி வரும்னா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற ஜியோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து விசிட் பண்ண வருவாங்க. உங்கள் ஹோம் எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்றைக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி இது வந்து புக்கிங் ப்ராசஸ் மக்களே. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஏர் ஃபைபருக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் உண்டா அப்படிங்கிறது கேட்டுட்ருக்காங்க. இந்த ஜியோ ஏர் ஃபைபருக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு மக்களே. இப்போ ஆஃபர்னால் இந்த ஃப்ரீடம் ஆஃபர்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல், தீபாவளி அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து இந்த அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த இப்போதைக்கு இப்போ கரண்டில் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் யாரும் புக் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்போ இன்ஸ்டாலேஷன் கிடையாது. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீங்கும் போது நீங்கள் செக் பண்ணி வாங்கிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பிளான்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கனால மக்களே, இப்போ வந்து இந்த மாதிரி பே நவ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கி. அப்புறம் ஆஃபர்ஸ் ஃபார் யூன்னு கீழே காமிக்கி பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா, இப்போ பே நவ்ங்கிறத நான் கொடுக்குறேன். பே நவ்னு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு கரண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த பில் அமௌண்ட்டு, அப்புறம் 12 மந்த்ஸு, 6 மந்த்ஸு இது இருக்குது. இதுக்கு போக 3 மந்த்ஸ் ஒன்று உண்டு மக்களே. இப்போது 3 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2121 ஜிஎஸ்டி சேர்த்து வரும். இது வந்து ரூ. 4141 ஜிஎஸ்டி சேர்த்து வரும் 6 மந்த்ஸு. அதுக்கடுத்து 12 மந்த் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 8400 சில்லற ரூபா வரும் மக்களே. இந்த இது வந்து 12 மந்த்ஸு, 6 மந்த்ஸு, 3 மந்த்ஸு. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸோ 10 சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸோ கொடுக்குறாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஸில் எதெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைமும் நெட்ஃப்ளிக்ஸும் கிடையாது மக்களே உங்களுக்கு. மித்தபடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஹாட்ஸ்டாரு, அப்புறம் ஜியோ சினிமா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சோனி லைவு, சன் அண்ட் நெக்ஸ்டி இந்த மாதிரி ஒரு 9 ஆப்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு எப்படின்னு காமிக்குதேன். அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மந்த்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 மந்த்ஸுக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் போக உங்களுக்கு டேட்டா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மோடம் மாதிரி செட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த நீங்கள் வந்து ஒரு கேபிள்னு சொல்லுவாங்க. அந்த கேபிள் எனக்கு என்னென்னு சொல்ல தெரில. அந்த கேபிளை நீங்கள் அந்த எத்தர்நெட் கேபிள்னு ஏதோ சொல்கிறாங்க. அந்த கேபிளை சொருகுனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். அது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி வச்சு நீங்கள் வந்து எத்தனை டிவைஸ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி அது அந்த பில் பண்ணும் போதே எத்தனை டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நான் ஒரு 10 டிவைஸ்ன்னு நான் கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வேணுமோ அதுக்கு எத்தனை டிவைஸ் கொடுத்துக்கிடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் மந்த்லி எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா
100 ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. 100 ஜிபிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். இந்த பில் அமௌண்ட்டு டியூன்னு பார்த்துருக்கு மேலே காமிக்க பார்த்தீங்களா ரூ. 820 அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா யூஸ் ஆகாது. எனக்கு வந்து இடையில வந்து 100 ஜிபிக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன், அதனால் அந்த மாதிரி காமிக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஜியோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்த்துடலாம் மக்களே. கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து என்னென்னலாம் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இன் பிளான் பெய்டு நம்ம வந்து பெய்டு பண்ணினாலும் வாங்கிக்கலாம். அமேசான் ப்ரைமோ இல்லைனா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் இந்த இதில் போயிட்டு நம்ம பெய்டு பண்ணினாலும் வாங்கிக்கலாம். ஆனால் பிளான்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனி லைவு, இந்த இடிவி வின் அப்படிங்கிற மாதிரி, ஹோய்சோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப் இருக்குது. டிஸ்கவரி ப்ளஸ்ஸு, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டாரு, C5 ப்ரீமியமு, சன் NXT, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெகுலராக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா. அந்த இதெல்லாம் நம்ம சேரோ பிப்லாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். மித்தபடி உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிரும் மக்களே. நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓடிடி சேனல்ஸில் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அமேசான் ப்ரைமோ, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வராது. மித்தபடி எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸுமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ ஜியோ ஏர் ஃபைபரை வாங்கியாச்சுன்னா எனக்கு எவ்வளோ எம்பி ஸ்பீடு நெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து எவிடன்ஸாகவே எடுத்து வந்திருக்கேன் மக்களே. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு நெட் வெலாசிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெட் வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜியோ பிளாட்ஃபார்ம் லிமிடெட் அப்படின்னே போட்டே இருக்கும் நெட் வெலாசிட்டி ஆப்பு. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஜியோ ஏர் ஃபைபரில் தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒய்ஃபை நேம் வந்து ஆஸ்கார்னு நம்ம தோர் படத்தில் வரும்ல அந்த ஆஸ்கார்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்படி இந்த மாதிரி அலோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இது அலோ ஆல் தி டைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு கேட்கும். இது வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். டவுன்லோடு, அப்லோடு, லேட்டன்சினா நம்ம வந்து இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விளாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த லேட்டன்சி எம்எஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இது. அப்புறம் ஜிட்டர்னா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ரெண்டும் தெரில. அப்புறம் கூகுளில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ இருக்குது, யூடியூப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறக்கூடியது. இது பண்ணுறதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆகும் மக்களே. அதனால் நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்க போகிறது இல்லை. இந்த குயிக் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து டவுன்லோடு, அப்லோடு, எம்எஸ் இந்த மாதிரி 3 டெஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்து கனெக்டிங் டு சர்வர்னு வரும். இங்கே வந்து எனக்குள்ள ஒய்ஃபை வந்து நெட்வொர்க் வந்து ஆஸ்கார்டு சேனல் 1 சிக்னல் வந்து ஆவரேஜ்னு காமிக்குதா பார்த்தீங்களா, இப்போ கூட்டுன்னு காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 43 ms இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து டவுன்லோட் ஸ்பீடு பாருங்கள். இப்போது 27 MB ஸ்பீடு போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ்லேயே 30 MB பிளானு, 100 MB பிளானு அப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை MBPS போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வரும். நான் 30 MBPS போட்டிருக்கனால இந்த ப்ரைஸு. இதே நீங்கள் 100 MBPS போட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கூட வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் ஸ்பீடு வந்து எனக்கு வந்து வேலை இதாகிட்டு இருக்குது. அப்லோடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்பீடு வந்து 28 MBPS, அப்லோடு MBPS வந்து 33 MBPS இருக்குது மக்களே. இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்டேன் இது எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் மக்களே. நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். வேண்டாதவங்க அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணிலாம் உங்களை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து நெட்டு யூஸ் பண்ணுவாங்க, அப்பா அம்மாவுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தனியாக ஒரு செட்டாப் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ரிமோட்டு கொடுத்துருவாங்க. அது வாய்ஸ் சர்ச் ரிமோட்டு தான். அந்த ரிமோட்டை பற்றி நான் வேணால் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மக்களே. அந்த வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வேணும்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஜியோ அந்த இதில் வந்து நான் டிவி மூலமாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன ஆப்லாம் வருது அப்படிங்கிறது. அது நான் உங்களுக்கு ஊடையில் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெளியே போகும்போது நான் நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து நான் 84 டேஸுக்கு அந்த ₹479 பிளான் இருக்குது பார்த்தீங்களா, ஜியோவில் அந்த இது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்டெல்லில் எப்படி இருக்குன்னு தெரியல, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த இந்த ஃபைபர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நெட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக போகும் மக்களே. ஆனால் நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறபோது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலோ எந்த மூவி எது டவுன்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு அதிகபட்சமாக 3 MBPS வரைக்கும் தான் போகுது. நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் இதில் 28 MBPS காமிக்கிங்களே ப்ரோ. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு அப்லோடு செல்லில் மொபைலில் யூஸ் பண்ணும்போது ஒய்ஃபை மூலமாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 3 MBPS தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஜியோ ஏர் ஃபைபருக்கும் நம்ம டேரெக்டாக டிவிக்கும் வரக்கூடிய கனெக்ஷன் தான் இந்த MBPS நம்ம செக் பண்ணியிருக்குது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிவைஸ் வந்து டிவைஸ் வந்து 2, 3, 4ன்னு கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி, தம்பி இந்த மாதிரி வீட்டில் அம்மா ஃபோனு இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நெட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக 10 MB போகும், 20 MB போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க முடியாது. கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 3 MBPS தான் போகும். எத்தனை டிவைஸ் கனெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒய்ஃபை மூலமாக யூஸ் பண்ணும்போது 3 MBPS தான் போகும். அதனால் நீங்கள் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வாங்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.